மறுபடியும் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த ஆயுசு நாட்களில் ஒரு நாளை கூட ஆண்டவர் தந்தார். ஆமென். நாம் நிற்பதும் நாம் நிர்மூலமாகாததும் தேவனுடைய சுத்த கிருபை. ஆமென். இந்த காலையிலே வந்த உங்களை நான் மனமாற வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளிலும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நாம் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள ஜெபத்தோடு ஏக சிந்தையோடு இருப்போம். வந்தவங்களை மனமாற தேவ நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த காலையிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிகளிலும் அவர் நம்மை சுகமாய் பத்திரமாய் பாதுகாப்பது பெரிய பாக்கியம். ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சமூகத்தில் நாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அதை கேட்டு அதை சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. வாசிக்கலாம். சங்கீதம் 128 வசனம் 2. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆசீர்வாதத்தின் நல்ல அதிகாலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். வார்த்தை உம்முடையது. வார்த்தையின் மறைப்பொருளை பரிசுத்தாவியானவர் வெளிப்படுத்தி தாரும். சுயமான எந்த வார்த்தையும் அடிய நாவில் புறப்படாதபடிக்கு பரிசுத்தாவியானவர் அடியனுடைய நாவின் அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு 4 மாதம் அளவும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் தேசத்தையும் பாதுகாத்தார். 5ஆம் மாதத்தில் முதல் நாள் உங்களோடு நின்று தேவ வார்த்தையை கொடுப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆதலால் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் என்பது உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அல்லேலூயா. இந்த காலையிலே உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். எத்தனை பேர் நம்புகிறேன்? இந்த மாதத்தில் இந்த காலையில விசுவாசத்தோடு சொல்லுங்க, உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இந்த காலையில ஒரு மாதத்தை தொடங்க சொல்ல அல்லது ஒரு வருடத்தை தொடங்க சொல்ல நமக்கு ஒரு பெரிய பிளானிங் இருக்கிறது, ஒரு திட்டம் இருக்கிறது. ஆனால் அந்த திட்டத்தை எல்லாம் தாண்டி பல நன்மைகளை தந்த ஆண்டவரை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திராத, நீங்கள் இதுவரையும் அறிந்திராத நன்மைகளை நமக்கு செய்கிற ஆண்டவரை நீங்கள் ருசித்திருப்பீர்கள். ஆதலால் 128ஆம் சங்கீதத்தின் எழுத்தாளனை கொண்டு பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அதுக்குள்ள அர்த்தம் என்னன்னா, நீங்க உழைக்கிற எல்லா உழைப்பிலையும் அந்த உழைப்பினுடைய பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீங்க. ஆனா இன்னைக்கு பலருடைய உழைப்பு நம்ம அதை அனுபவிப்பதற்கு பதிலாக மற்றவர்கள் அதை அனுபவிக்கிறார்கள். அல்லேலூயா. ரொம்ப மிக முக்கியமான காரியம். ஆண்டவர் உங்களுக்கு 2 பிள்ளைகளை தந்தா அந்த பிள்ளைகளை எவ்வளவு கஷ்டப்பட்டனால் அது உங்களுடைய பிரயாசத்தில் தந்தது. அந்த பிள்ளைகளை நீங்க வளர்த்துனா அது உங்களுக்கு கண்ட்ரோலா இருக்கும். அல்லேலூயா. பிரத்யேகமாக நீங்க வளர்க்கிற பிள்ளைகளுக்கும் தாத்தா பாட்டி கிட்ட வளர்க்கிற பிள்ளைகளுக்கு 2 வித்தியாசம் இருக்கு, தெரியுமா? தாத்தா பாட்டிக்கு ரொம்ப செல்லம் உண்டு, அதனால் அவங்ககிட்ட வளர்த்த விடான்னு சொல்லலை. வளர்த்துனீங்கன்னா அது ஒரு காலம் வர சொல்லு பேச்சு கேட்கவே கேட்காது, உங்களுக்கு நீங்கள் வேதனைப்படுவீங்க. ஆதலால் இந்த சங்கீதத்தின் எழுத்தாளன் சொல்லுகிறார், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அதனால் நீங்கள் உழைக்கிற உழைப்பினுடைய பங்கை நீங்கள் தான் சாப்பிடுவீங்க. அதனால் நல்ல சாப்பிடணும், நல்ல உழைக்கணும், அந்த ஆசீர்வாதத்தை நானே அனுபவிக்கணும்னு நீங்கள் இந்த நாளில் ஒரு பொருத்தனை பண்ணணும். அப்படி என்றால் ஆண்டவர் சொல்ல, 1 உனக்கு பாக்கியம், 2 நன்மை. இது யாருக்கு தருவாருங்கிறத நம்ம அதை நிபந்தனையை பார்த்துட்டு தான் நம்ம இந்த வாக்குத்தத்த வசனத்துக்குள்ள நம்ம வரப்போகிறோம். அதனுடைய 128ஆம் சங்கீதத்தின் 1ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கதான் பாயிண்ட். அல்லேலூயா. நன்மையும் பாக்கியமும் தருவாரு, ஆனா எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாரு. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். 1 ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், கர்த்தருக்கு பயப்படணும். இன்னைக்கு உலகத்தில் எல்லாருக்கும் எல்லாரையும் பயம் இருக்கிறது.
இந்த ஊர்ல ஒரு பெரிய ரவுடினா அவனை இந்த ஊரு பயப்படும். அல்லேலூயா. நாம் எங்கெல்லாம் வேலை பார்க்கிறோமோ அங்கு சிலரை நாம் பயப்படுகிறோம். பயப்பட வேண்டாம்னு சொல்லுகிற ஆளல். ஆனால் கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் தருவார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஒரு காலத்தில் நம்முடைய குடும்பங்களில் ஆண்டவர் சமூகத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தது. அதை செய்யக்கூடாது என்று நம்ம கணவனிடத்தில் சொன்னோம், மனைவி இடத்துல சொன்னோம், பிள்ளைகளிடத்தில் சொன்னோம். இன்னைக்கு நாம் அதை கண்டுகொள்வதில் அந்த பயம் நம்மிடத்தில் இல்லை. ஆலயத்துக்கு போகணும், கர்த்தருடைய பந்தியில் இருக்கணும், ஒரு பயம் இருந்தது. இன்னைக்கு நிர்விசாரம், பயம் இல்லாமல் போயிற்று. அதில் கர்த்தருக்கு பயந்து. நம்பர் 2, அவர் வழிகளில் நடக்கிறவன். அதனால் நன்மையும் பாக்கியம் நமக்கு வரணும்னா கர்த்தருடைய வேதம் இந்த காலையில் சபையை படிப்பிக்கிறது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவனுக்கு பாக்கியம் உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. அவனுக்கு நன்மை உண்டாகும் என்று ஆவியானவர் இந்த காலையிலே நம்மை படிப்பிக்கிறார். அதனால் ஒன்று பாக்கியம். என்னது? இந்த காலையிலே பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, என்ன உண்டாகும் இந்த மாசம்? பாக்கியம் உண்டாகும். எத்தனை பேர் நம்புகிறீங்க? இந்த மாதத்தில் ஏதோ ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இந்த லாட்டரி சீட்டை எடுக்கிறவங்க எல்லாருக்கும் என்ன எய்ம்னா, எனக்கு அடிக்கும். என்னது? எல்லாருக்கும் அடிக்குமா டிக்கெட்டு? இல்ல. அவன் ஒரு மிஷின் வச்சிருக்கிறான். அந்த மிஷினை ஒரு ஆளை பட்டனை அமுர்த்த சொல்லுவார்கள். அந்த பட்டனை அமுக்கி நிறுத்தி யாருக்கு விழுதோ அவன் தான் பாக்கியவான். ஆனா பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிறவன, கர்த்தரோடு வழிகளில் நடக்கிறவன நாம் பாக்கியவான் என்று எழுது. அது அவனுக்கு சம்பவிக்கும். நீதிமொழிகள் 16:20. நீதிமொழிகள் 16:20. விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. ஞானிகளில் ஞானியாகிய சலோமோன். சொல்லுங்க, ஞானிகளில் ஞானியாகிய சலோமோன் விவேகத்தோடு காரியத்தை நடப்பிக்கிறவன். நல்லா புரிஞ்சுக்கிடணும். விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான். ஹலோ, கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். அப்போ இந்த மாசத்தில் ஆண்டவர் உங்களை பாக்கியவானாக மாற்ற விரும்புகிறார். உங்களை பாக்கியவதியாக மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் விவேகத்தோட, பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, விவேகத்தோட எல்லா காரியத்தையும் நடப்பிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான். அடுத்து ஒரு அண்டர்லைன் சொல்லுகிறார், கர்த்தரை நம்புகிறவன். இன்னைக்கு கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கையில் இயேசப்பா மேல நம்பிக்கை கிடையாது. அநேக பிள்ளைகளுக்கு இன்னைக்கு இயேசு இருக்கிறாரா என்கிற ஒரு அவநம்பிக்கை தான் இருக்கிறது, நம்பிக்கை இல்லை. நான் இன்னைக்கு காலையில் உங்களிடத்துல சொல்லுகிறேன், உங்க பிள்ளைகளை இயேசு மேல நம்பிக்கை உள்ளவர்களாக மாற்றினீங்கன்னா உங்க பிள்ளைகள் ஒரு காலத்துல அந்த நம்பிக்கையை விட்டு விட மாட்டாங்க. அவங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கிறோம், நல்லது, வேண்டான்னு சொல்லல. ஆனால் ஆண்டவரிடத்துல அவர்களை ஜெபிக்க வைத்து கர்த்தர் இதை செய்தார் என்று அவர்களை படிப்பிக்க வேண்டும். இன்னைக்கு அநேக பேரண்ட்ஸ் இதை செய்வதில்லை. அதனால் இன்னைக்கு காலையில நம்முடைய உழைப்பில் எவ்வளவு கஷ்டம் இருக்கிறது என்பது நம்ம பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும். அல்லேலூயா. ஒரு நாள் நீங்க ஆசிரியரா இருந்தா அல்லது ஒரு வேலை பார்க்குறவங்க எந்த இடத்துல வேலை, உங்க வேலையினுடைய கஷ்டத்தை ஒரு நாள் முழுவதும் உங்க பிள்ளைகள் கற்று தேறுகிறவர்களாக இருந்தால் உங்க பிள்ளைகள் நிச்சயம் வழி தவற மாட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. எத்தனை ஸ்ட்ரகிள், பிரயாணத்தில் எத்தனை நெருக்கடிகள், வேதனைகள் இருக்கிறது, வேலை ஸ்தலத்தில் எவ்வளவு வேதனைகள் இருக்கிறது, கஷ்டப்பாடு இருக்கிறது என்பதை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. பாருங்க, பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாது, எதை கேட்கும், எதனாலும் கேட்கும். ஆனால் அதனுடைய பின்பலத்தில் எவ்வளவு வேதனை இருக்கிறது, அதற்கு பண தேவைகள் எவ்வளவு இருக்கிறது என்று பிள்ளைகளுக்கு தெரியவே தெரியாது.
அதில் இன்னைக்கு காலையிலே உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும். அதனால கர்த்தரை யாரெல்லாம் நம்புகிறீங்களோ உங்களுக்கு இன்னைக்கு காலையில கர்த்தர் சொல்லுகிறாரு, உங்களுக்கு ஒரு பாக்கியம் வருகிறது. இதுவரையும் உங்களுடைய வாழ்வில கண்டிராத, இதுவரையும் ருசித்திராத ஒரு பாக்கியத்தை இந்த கர்த்தர் இந்த காலையில நின்று சொல்லுகிறார், நான் அந்த பாக்கியத்தை தருவேன், ஆனா நீ என்ன நம்பணும். அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மனுஷன் ஒருவரை சிறு பிராயம் முதல் அவ்வளவு சகோதர சகோதரிகளோடு அவன் பிறந்தாலும் அப்பாவிடத்தில் போய் அப்பா அதை ஏற்றுக்கொள்வதற்கான மனது வராவிட்டாலும் தன் சகோதரர்களுக்கும் அப்படி ஒரு உயர்வை இவனுக்கு தருவாரா என்கிற அவநம்பிக்கை இருந்த பொழுதும் அவன் நம்பிக்கையில ரொம்ப தீவிரமாக இருந்தான். அதன்படி எகிப்திலே இரண்டாமனாக ஆண்டவர் யோசேப்பை மாற்றினார். இந்த காலையில் ஆண்டவர் உங்களை சொல்லுகிறார், இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில கர்த்தரை நம்பணும். ஒருவேளை நினைக்கலாம், இதுவரை நான் நம்பிதானே வாழ்கிறேன். இல்லை, ஒரு விசை கூட புதுப்பித்து அவரை நம்பணும். ஆமென். அவரை நம்பினால் ஆண்டவர் சொல்லுகிறாரே, நான் உனக்கு எதை தருவேன் என்றால் பாக்கியத்தை தருவேன். அது புதிய ஏற்பாட்டில் ஒரு இயேசு சொன்ன ஒரு காரியத்தை சொல்லி உங்களுக்கு அதை கொஞ்சம் கூடி விளக்கி அடுத்தது நன்மை என்ற வார்த்தையை உங்களுக்கு சொல்லி உங்களுடைய கூடாரங்களுக்கு அனுப்ப ஜெபத்தோடு நிற்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வரை உள்ள வசனத்தை ஒருவருக்கு சத்தம் உயர்த்தி வாசிக்கலாமே. யோவான் 13 17 வரை உள்ள வசனம். நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்னும் சொல்லுகிறீர்கள், நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவர் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுக கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்கள் செய்யும்படி உங்களுக்கு நான் மாதிரியை காண்பித்தேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவர் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவர் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வசனம் ஏசப்பா தம்முடைய சீசர்களுக்கு கற்பித்த வசனம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யார் பாக்கியவானாக இருப்பீர்கள்? நீங்களும் நானும் ஒரு வேலைக்காரனாக மாற வேண்டும். இயேசு 12 பேருடைய பாதத்தை கழுகினார். யாருடைய? 12 பேருடைய பாதத்தை கழுகினார். அவர்களுக்கு எல்லாருக்கும் பணிவிடைக்காரனாக மாறினார். யாரா மாறினாரு? பணிவிடைக்காரனாக மாறினார். எப்போ நம்மளை ஆண்டவர் கூப்பிடுகிறாரோ அன்றைக்கு வர எல்லாருடைய வாழ்விலே பணிவிடை என்கிற வார்த்தை, ஒரு வேலைக்காரன் என்கிற ஒரு மனநிலைமை வருமோ அவர்களை பார்த்து கத்த சொல்கிறார், நீங்க தான் பாக்கியவான்கள், நீங்கள் தான் பாக்கியவான்கள். ஒரு முறை ஒரு போதகர் ஒரு திருச்சபைக்கு சென்றாராம். அல்லேலூயா. நடந்த சம்பவம் வெளிநாட்டில். அப்போ அந்த போதகர், அந்த பிரசங்கத்துக்கு அழைக்கப்பட்ட போதகரும் அந்த ஸ்தல போதகரும் பேசி கொண்டிருந்தாங்களா. திடீர்னு ஸ்தல போதகருக்கு ஒரு தொலைபேசி வந்தது. அவர், ஐயா நீங்கள் இருங்கன்னு சொல்லி அழைக்கப்பட்ட ஊழியக்காரர் அங்கே விட்டுட்டு போயிட்டாராம். ஒரு அம்மா ஒரு வயதானவர்கள், அதாவது அவங்களுக்கு சரியாக அவங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவில் பலவீனம் இருந்தும் அந்த சர்ச்சை முழுமையாக அழகாக கழுகி மோப் போட்டு அழகாக சுத்தம் பண்ணிட்டு அவங்க காருக்கு பக்கத்தில் வந்தாங்களாம். அல்லேலூயா. அவங்க காரு அந்த இடத்துல நின்று காரை விட விலையேற பெற்ற காருன்னு இவருக்கு தெரியாது. அவங்க போய் அந்த காருக்கு அந்த கீயை ஆன் பண்ணோன்னு போவதுக்கு முன்னே இந்த அழைக்கப்பட்ட போதகர் ஒரு $2 எடுத்து அந்த அம்மா கிட்ட கொடுத்து, அம்மா எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் இவ்வளவு பெரிய இந்த வயதிலும் இந்த வேலையை செய்கிறீங்களேன்னு சொல்லி $2 கொடுத்தாரு. சிரிச்சிட்டு சொல்லிச்சா அந்த அம்மா, ஐயா இந்த ஊரில் ஒரு பெரிய பதவியை வகிக்கிறவர் நான்,
அடுத்து இவங்க அந்த காரினுடைய கீ ஆன் பண்ணோடனே காரு ஓப்பன் ஆன உடனே அந்த ஊரில் டாப் லெவலில் உள்ள டாப் லெவல் கார் தான் அவங்க வச்சுருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இது கர்த்தருக்காக நான் செய்கிற காரியம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க எவ்வளவு உயர பறந்தாலும், ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வாதத்தை தந்தாலும், ஆண்டவருக்கு முன்பதாக பணிவிடைக்காரனாக மாறினா நீங்க தான் பாக்கியவான். ஆமென் சொல்லுங்க. நேற்றுக்கு நம்முடைய குரூப்பில் போன வருஷத்தில் நடந்த அந்த வீடியோ, போன வருஷம் எடுத்த அந்த வீடியோ மெமரி, எங்களை வச்சிருக்கிற மொபைல் என்னன்னா அந்த மெமரியை காட்டும். ஒவ்வொரு ஆண்டில் நம்ம எடுத்த வீடியோ ஃபோட்டோஸை காட்டும். இதே நேற்றைய தினத்தில் நமக்கு நடந்த அந்த பணிகளை ஆண்டவர் எனக்கு நினைவு கூறும்படிக்கு உங்களுக்கு நான் ஃபார்வேர்ட் பண்ணினேன். இன்னைக்கு இந்த மனோகரமாக அழகாக இந்த ஆலயம் இவ்வளவு நிலையிலே உயர்த்தப்படுவதற்கு உங்களுடைய எல்லாருடைய பணிவிடை வேலை அது ரொம்ப பிரதானம். அது கர்த்தர் நாள் அளவும் நாம் செய்வதற்கு மனதுள்ளவர்களாக மாற வேண்டும். ஒரு அலையிலே சொல்லுங்க. அதனால் இன்னைக்கு காலையில் ஆண்டவர் சொல்கிறார், அந்த 17ஆம் வசனத்தை மட்டும் ஒருவர் வாசிக்கலாமே. 13-17. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாவீர்கள். நம்ம பயன்படுத்த வேண்டிய வார்த்தையை இன்னைக்கு யாரெல்லாமோ எடுத்து பயன்படுத்திக்கிறாங்க. செய்வீர்களா? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொன்ன இந்த வார்த்தைகளை யாரெல்லாம் செய்கிறீங்களோ நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். நம்பர் 2, அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகம் 10:38. அப்போஸ்தல நடபடிகள் 10:38. பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் சுற்றி திரிந்தார். கரங்களை தட்டி உற்சாகத்தோட ஆமென். இந்த காலையிலே பாக்கியமும் நன்மையும், பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, என்னது? பாக்கியமும் நன்மை. இந்த மாசத்துல ஆண்டவர் சொல்ல, பாக்கியமும் நன்மையும் உங்களுக்கு உண்டாகும். இரண்டாவது கர்த்தர் சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு நன்மை உண்டாக போகுது. எத்தனை பேர் நம்புகிறீங்க? அவர் இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற ஆண்டவர். இந்த மாசத்தை முடிவுக்குள்ள நீங்கள் பலர் சொல்லுவீங்க, எனக்கு ஆண்டவர் அவர் நன்மை செய்திருக்கிறார், என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, என்னுடைய ஆவிக்குரிய நிலைமைக்கு அவர் நன்மை செய்திருக்கிறார். இயேசுனுடைய லைஃப் ஹிஸ்டரி முழுவதும் அவர் மனுஷ தயவிலும் தேவ கிருபையிலும் வளர்ந்தார்னாலும் அவருடைய லைஃப் ஹிஸ்டரி 33.5 வயது அளவில் 3.5 வருஷ காலமும் அவர் செய்து முடித்தது நன்மை செய்தார். ஆமென் சொல்லுங்க. நீங்க மற்றவர்களுக்கு செய்கிற நன்மை உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் வந்து சேரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதனால் இன்னைக்கு காலையிலே நசரேயனாகி இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும், அங்குதான் மைண்ட், இயேசப்பாவுக்கே பரிசுத்த ஆவி தேவைப்பட்டது. நாம் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். சும்மா ஒன்றும் இந்த 3.5 வருஷத்துல இந்த ரட்சிப்பும் பரிசுத்தமும் அவர் நித்தியத்துக்கு சென்று நான் திரும்பி வருவேன் என்று சொல்வதற்கு காரணம் அவர் அதற்குரிய வல்லமையை அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் இந்த பூமியிலே அனுப்பினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால், கிறிஸ்து இயேசுவோடு கூட பிதாவாகிய தேவன் இருந்தபடியினால பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர் யாவரையும் அவர் என்ன செய்தார்? குணப்படுத்தினார். இன்னைக்கு காலையில் இயேசுவுக்கே அப்படிப்பட்ட ஒரு நன்மை செய்வதற்கான குணம் இருந்ததென்றால் இயேசுவை பின்தொடர்கிற நமக்கும் என்ன செய்யணும்? நன்மை செய்ய கற்றுக்கொள்ளணும். அப்படி செய்வீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு நான் நன்மை செய்வேன், உங்களுக்கு நான்
நன்மை செய்வேன். அதனால் 2 காரியத்தை மையப்படுத்தி இந்த வாக்குத்தத்தம் நம்மோடு பேசி இருக்கிறது. நம்பர் 1, பாக்கியம் இந்த மாதத்தில் உண்டாகும். இந்த மாதத்தில் நன்மை உண்டாகும். அதற்கு அடிப்படையான 2 காரியத்தை உங்களுக்கு நினைப்பூட்டினேன். நம்பர் 1, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்க, நம்பிக்கை கிறிஸ்துவோடு வைத்துக்கொள்ள, ஆண்டவர் சமூகத்திலே நம்மை சமர்ப்பித்து, தேவன் இந்த வாக்குத்தத்தத்தினால் இந்த மாதம் முழுவதையும் உங்களை கனப்படுத்தி ஆசீர்வதித்து இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கான கிருபையை தந்து வழி நடத்துவார் என்று மனமாற வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனும் எங்கள் கர்த்தருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.